ॐ श्रीरामचन्द्र परब्रह्मणे नमः।
రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. గౌతము భార్యా పాలిటి కామధేనువితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము. గౌతము భార్యా పాలిటి కామధేనువితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము. సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు. ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము, రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు, పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు. సరి హనుమంతు పాలి సామ్రాజ్యము, నిరతి విభీషణు పాలి నిధానము, నిరతి విభీషణు పాలి నిధానము. గారిమ జనకు పాలి ఘన పారిజాతము, రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. శబరి పాలి తత్వపూరహస్యము, అలరి గుహుని పాలి ఆదిమూలము. తలప శబరి పాలి తత్వపూరహస్యము, అలరి గుహుని పాలి ఆదిమూలము. కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి, కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి. వెలయ శ్రీ వెంకటాద్రి విభుడితడు రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பக்தர்களே, இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மாலை வேளையிலே கருட வாகனத்திலே சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை செவித்து கொண்டுள்ளோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக. கருட வாகனத்தில் எழுந்தருளியுள்ள ராமரை, அதாவது மகாவிஷ்ணுவை தரிசிப்பது சகல சௌபாக்கியங்களையும் நல்வாழ்வையும் காஷிக்கு சென்று வந்த புண்ணியத்தையும் தருமாம். ஏன், நோயற்ற வாழ்வு, தீராத நோய்கள்,
மன பயம் நீங்குதல் மற்றும் பிறவி பயனை அடைதல் போன்ற முக்கிய பலன்கள் கருட சேவை தரிசனத்தால் கிடைக்கும். கருட வாகனத்தில் பெருமாளை அதாவது ராமரை தரிசித்தால் வாழ்வில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட கருட தரிசனம் அரச யோகத்திற்கே இணையான பலன்களை தரும். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த கருட வாகனத்திலே எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராமச்சந்திர ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம். இலங்கையின் அளவிற்று அன்றால் இவ்வூரு எடுத்த தோற்றம் விளங்கவும் உளது அன்று என்று விண்ணவர் வியந்து நோக்க, அலங்கல் தாழ் மார்பன் முன் தாழ்ந்து அடித்துணை அழுத்தலோடும் புழங்கெழு மலையும் தாளும் பூத்தலம் புகக்க மாதோ என்று அந்த ஸ்ரீ கோதண்டராமரை நாம் சேவிப்போம். கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, வண்டிமிட்டாவில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் இந்த கருட வாகனத்தில் பெருமாளை சேவிக்கும் பொழுது நமக்கு அத்தனை விதமான கஷ்டங்களையும் போக்கி அந்த பகவான் அருள் செய்யவே, இப்படி கருணா கடாட்சத்தை கொடுக்கவே அந்த பகவான் எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட பகவானை கருட வாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். அனந்த ஆழ்வாரின் கைங்கரியம் பிரவண்யம், அதாவது ஆச்சாரியரின் பக்தி திருவேங்கடமுள்ள அதிசயத்தை ஈடுபட்டு இருந்தது பட்டர் அழகிய மணவாளினிடம் கொண்ட பிரவண்யம். அப்படி அனந்த ஆழ்வாரின் திருவேங்கடவனிடம் பிரசித்தம் நிறையா இருக்கும். அப்படி வெறுத்தால் வாய் வெறுவி வேங்கட்டமே என்றாலோ திருவரங்கம் என்றாலே என்று பட்டருக்கு சொல்லி வரம் காட்ட அவர் கணா கண்டபடி எனக் கொண்டு செவ்வடி குத்துகிறாரோ என்று அருளி செய்தாராம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் திருவெங்கடமுடையானை தாங்கிக் கொண்டு கருட பகவான் நமக்கு இதோ காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, இந்த வாகனத்தை நாம் சேவித்தால் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய குறைகளும் நீங்கி நம்மை எப்பொழுதும் மகிழ்வித்து கொண்டிருப்பவர் அந்த ஸ்ரீ கோதண்ட ராமரை இதோ நாம் சேவிப்போம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தும்பல் கொட்டாவி செய்யும் பொழுது கூட பகவானுடைய நாமங்களை, அதாவது நாராயணா, வெங்கடவா, கோவிந்தா, திருமலைவாசா, மலையப்பா, கோதண்டராமா என்று இவ்வாறு சொல்வது வழக்கம். அப்படியே அந்த வைஷ்ணவ தும்பி திருவேங்கடம் என்ற பட்டர் திருமாலை ஸ்ரீசுக்தியான கருவியிலே திருவில்லாதவரோ என்று கேட்டாராம். இந்த பாசுரத்தில் தொண்டரி பொடிகள் ஒரு வில்லாலே எல்லா உலகங்களும் உயிரிழும்படி ராவணவதம் செய்த பெருமாள் மனம் பொருந்தி வாழும் இடம்தான் திருவரங்கம் என்று சொல்லாதவர்கள், கருவிலே திருவற்றவர்கள், கடமை செய்யாதவர்கள் என்று அருளி செய்தாராம். ஆக இந்த வைணவர் திருவரங்கம் என்பது சொல்லி இருக்கவே என்பது பட்டரின் உள்ளம். அப்படிப்பட்ட திருவரங்கத்தில் பூலோக வைகுண்டத்திலே ரங்கநாதரும் கலியுக வைகுண்டத்திலே வெங்கடவனாக நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த வண்டிமிட்டாவில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்து கொண்டிருப்பது கருட வாகனத்திலே சீதாதேவி லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை. பக்தர்களே, இரு கரம் கூப்பி ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமஹா என்று சேவிப்போம். அயோத்தியத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தவர்தான் தசரத சக்கரவர்த்தி. அவருக்கு பட்ட தரசிகளாக மூவர் இருந்தார். அவர்கள்தான் கோசலை, கைகேயி, சுமித்ரை. பல வளங்களும் பெற்றிருந்த தசரதற்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்ததாம். தம் ஏக்கத்தை அவர் தம் குல குருவான வசிஷ்டரிடம் வெளியிட்டார். இருசய சிங்கர் எனும் முனிவர் கொண்டு தசரதர் யாகத்தை தொடங்கி அந்த யாக தீயிலிருந்து தேவபுருஷன் ஒருவன் தோன்றினான். அவன் கரத்திலே அமுத பாயசம் நிறைந்த ஒரு கலசம் இருந்தது. அப்பாத்திரத்தை அவன் தசரதனிடம் அரித்துவிட்டு மறைந்து போனான். மன்னர் அந்த கலச்சத்தில் இருந்த அமுத பாயசத்தினை தம் மனைவியர் மூவருக்கும் அளித்தார். மூவருக்கும் அளித்த பின்னர் ஒரு சிறிது மிஞ்சி இருந்தது. அதனை இணையவளாக சுமுத்திரைக்கு தந்தாராம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாருக்கு இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டு இருக்கிறார் அர்ச்சக்கர் சுவாமி. கருடாதிரூட கோவிந்தா கோவிந்தா, கருடத்ருட கோவிந்தா கோவிந்தா என கருட வாகனத்திலே கம்பீரமாக சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி திரு கரத்திலே வில்லை ஏந்தி கொண்டு நமக்கெல்லாம் பவனியை
பவனி வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் அனைவரும் கூட அதோ அங்கே சிறு குழந்தைகள், பெரியவர்கள் போன்ற அனைத்து விதமான கலைஞர்கள் பகவானுடைய அந்த வாகனத்தின் முன்பே கோலாட்டம், கரகாட்டம், பரதநாட்டியம் போன்ற கைங்கரியங்களை பகவானுக்காக செய்து கொண்டு உள்ளார்கள். இதோ நாம் ஸ்ரீ கோதண்டராமரை சேவிப்போம். கோசலையின் மணி வயிற்றில் திருமால் ராமனாக அவதாரம் செய்தார். திருமாலின் சக்கரம் கைகேயி மகனாக பரதனாக அவதரித்தார். ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் சங்கு சத்ருக்னனாகவும் சுமித்ரை வயிற்றில் பிறந்தார்களாம். ஒரு நாள் ராஜரிஷி விஸ்வாமித்திரர் தசரதர் அரண்மனைக்கு வந்தார். மன்னா, நான் செய்து வரும் யாகத்துக்கு தொடர்ந்து இன்னல் தந்து கொண்டிருக்கிறார்கள். இரக்கம் என்ற பண்பை இல்லாத அரக்கர்கள். அந்த அரக்கர்களின் கொடுமையை ஒழித்து என் யாகம் இனிது முடிய எனக்கு இணையற்ற வீரன் வேண்டும். அந்த வீரன் உன் மகன் ராமனே அல்லவா? அவனை என்னுடன் அனுப்ப வேண்டும் என்றாராம் விஸ்வாமித்திரர். ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரர் பின்னே அவர் நிழல் போல சென்றார்கள். அவர்கள் காட்டிலே சென்று கொண்டிருக்கும் போது வழியில் தாடக்கை என்ற அரக்கி எதிரே வந்து அவர்களை எதிர்த்தாளாம். முனிவரின் கட்டளையை அவள் வதம் செய்து மூவரும் யாகம் செய்யும் இடத்தை அடைந்தார். யாகத்தின் போது சுபாகு என்னும் அசுரன் இடையூறு செய்ய வந்தான். ராமர் அவனையும் கொன்றார். இறுதியில் விஸ்வாமித்திரன் யாகம் இனிதே முடிந்தது. பின்னர் அவர்கள் மிதிலாபுரிக்கு சென்றார். மிதிலையில் மன்னர் ராஜரிஷி என்று அழைக்கப்பட்ட பெற்ற ஜனக மகாராஜா அல்லவா, தன் ஒரே மகள் சீதைக்கு அறிவும் ஆற்றலும் மிக்க ஆண் அழகனை தன் அருமை மகளுக்கு மணவாளனாக வாய்க்க வேண்டும் என்று விரும்பினார் அரசர். விஸ்வாமித்ர முனிவர் ஜனகரின் அரண்மனைக்கு சென்றார். அவர் அருகே ராம லக்ஷ்மணர்கள் நின்றார்கள். எவராலும் தூக்கி நிறுத்தி வளைத்து நானேற்ற முடியாது என்று கூறப்பட்ட சிவதனுசு அங்கே இருந்ததாம். ராமன் கண்டான், வில்லை முடிந்தான் சீதையை. வையகமே மகிழுமாறு ராமருக்கும் சீதைக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்து முடிந்தது. அனைவரும் அயோத்தியத்திற்கு புறப்பட்டார்கள். சில ஆண்டுகள் இன்பமாக வாழ்ந்தார்கள், கழிந்தன. தசரத ராமருக்கு முடிசூட்டி ஆட்சியை அவர் பொறுப்பில் விட எண்ணினார். ஆனால் கைகேயி என்ன செய்தால் தெரியுமா? கைகேயி சூழ்ச்சியால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் என்றும் தன் மகன் பரதனுக்கு பட்டம் சூட்டி மன்னனாக ஆக்க வேண்டும் என்றும் நினைத்ததை நிறைவேற்றி கொண்டார் கைகேயி. ராமர், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் வனவாசம் செல்வதற்கு தயாரானார்கள். கோதாவரி நதியை நோக்கி நடந்தார்கள். வழியில் சடாயுவை சந்தித்தார்கள். சடாயு கழுகுகளுக்கு அரசன் அல்லவா, தசரதற்கு உயிர் நண்பன். சடாயு அவர்களை வாழ்த்தினான். பிறகு அவர்கள் 5 ஆலமரங்கள் இருந்த இடமான பஞ்சவடி என்னும் இடத்தையும் அடைந்தார்கள். அவர்கள் பஞ்சவடியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சூர்பனக்கை என்னும் அரக்கி ராமரை கண்டாள். அவர் அழகில் தன் உள்ளத்தை இழந்தாள். சூர்பனக்கை ராவணனின் தங்கை அல்லவா. அவளுக்கு சூர்பனக்கை பேரழகியாக உருமாறி ராமன் முன் சென்று ராமரை பேச ஆரம்பித்தாள். ராமர் அவளை வெறுத்து அவரை மதிக்கவில்லை. சீத்தை மிகவும் மிகவும் அழகாக இருக்கிறாள், ஆகவே தான் இவன் என்னை ஏற்க மறுக்கிறான். இவளை இவனிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று சூர்பனக்கை சீத்தையை தூக்கிச் செல்ல முயன்றாளாம். தன் அண்ணன் ராவணனிடம் சென்று சீத்தையை கடத்திச் செல்ல திட்டமிட்டாள் சூர்பனக்கை. சீத்தையை தூக்கிக் கொண்டு இலங்கைக்கு சென்று அசோகவனத்தில் சிறை வைத்தான். சீத்தை மிகவும் வேதனையோடு துடித்துடித்து கொண்டிருந்தாள். ராமருக்கு மனத்துயர் பெருகியது. சீதா சீதா என்று கண்ணீர் விட்டு கதறி கதறி தேடினார். லக்ஷ்மணன் அண்ணனை தேற்ற முயன்றே தோற்று போயினான். சுக்ரீவன், ஹனுமனும் ராமருக்கு உதவி செய்ய முன் வந்தார்கள். பின்னர் இலங்கை செல்ல ஆஞ்சநேயன் சென்றான். கண்டான் சீத்தையை, சொன்னான் ராமரிடம். சீத்தையை மீட்க பலவிதமான போர்கள் நடந்தது. கடைசியாக ராவணனின் மார்பில் பாய்ந்து அவனை உயிரை குடித்துவிட்டு ராமரின் வில் வித்தையால் ராவணன் அழிந்தான். சீத்தையை மீட்டான். அனைவரும் அயோத்தியத்திற்கு திரும்பினர். வனவாசம் முடிந்தது. அண்ணன் வருகையறிந்த அவன் ஆனந்த கடலில் மிகுந்தான். மக்களும் அவ்வாறே மகிழ்ச்சி கடலில் விழுந்தார்கள். பக்தர்களே, இதோ ஒண்டிமிட்டாவில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய ஆலயத்தில் இருந்து ராஜகோபுர தரிசனத்தை பார்ப்போம். ராஜகோபுரத்தை தரிசித்தால்
சர்வ பாப்பம் போகும் என்பார்கள் அல்லவா? நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை இரு கரம் கூப்பி பக்தி ஸ்ரத்தையுடன் சேவிப்போம், தியானிப்போம். அனைவருடனும் எதிர் சென்று ராமரை வரவேற்றான் பரதர். రాతిబతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర. రాతిబతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర. బట్టిరట్టు సేకి కావద్దు రామచంద్ర నెట్టననే దూరలో పనిను రామచంద్ర. బట్టిరట్టు సేకి కావద్దు రామచంద్ర నెట్టననే దూరలో పనిను రామచంద్ర. వట్టిది ప్రేమము నీపై ఓ రామచంద్ర, వట్టిది ప్రేమము నీపై ఓ రామచంద్ర. మమ్ము వట్టి జాలి పెట్టకిక వద్దు రామచంద్ర, వద్దు రామచంద్ర. రాతిబతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర. విన్నపాలు వేయు నేల విను రామచంద్ర, నా కన్నులకు నీవే గురి ఘన రామచంద్ర. విన్నపాలు వేయు నేల విను రామచంద్ర, నా కన్నులకు నీవే గురి ఘన రామచంద్ర. ఎన్నిక నన్ను మాయకమిక రామచంద్ర, ఎన్నిక నన్ను మాయకమిక రామచంద్ర. నిన్ను నన్ను ఎంచుకొని నీవు రామచంద్ర, నీవు రామచంద్ర. రాతిబతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర.
ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே என்று ராமா 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 ராமேதி இந்த ராமன் என்னும் பெயர் ரமே மகிழ்ச்சி அடைகிறேன். ராமே பெயரை தியானிப்பதால் மனோரமே ஆழ்நிலை தியானத்தில் மன நிறைவு தருகிற சகசிரநாம விஷ்ணுவின் 1000 பெயர்களை தத்துல்யம் சொல்வதற்கு ஈடாகுமாம். ராமநாம பவித்திரமான அந்த ராமச்சந்திரமூர்த்தியின் ராமா என்னும் பெயர் வர அழகிய ஆனனே முகம் கொண்டவனே என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ நாம் சேவித்து கொண்டிருப்பது இந்த மாலை வேளையிலே கருட வாகனத்திலே கோதண்ட ராமசுவாமி சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம். பக்தர்களே, இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. சுயநலமற்ற செயல்களால் தானை தலைவன் ராமச்சந்திரன் மூர்த்தியாலே சிரஞ்சீவியாக திகழ வரம் பெற்றவர். திரேதாயுகத்தில் ராமநாமம் ஜபித்தவாறு ராமனுக்கு தாசனாய் இருந்தவர். துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுடன் இருந்து அதே பாக்கியத்தை பெற்றவர். கலியுகத்திலும் ராமா காதை பிரவசனம் செய்யும் இடத்திலும் ராமநாமம் கேட்கும் இடமெல்லாம் ராமனை நேரில் தரிசிக்க முயற்சித்து சுற்றி சுற்றி வருகிறார். அப்படிப்பட்ட மாருத்திராயனை ஒருமுறை சோதிக்க எண்ணினார் மூவுலகை சுற்றும் விசேஷ வேத தூதர் நாரத முனி. இலங்கை யுத்தம் முடிந்தது. அயோத்திய நகர் திரும்பிய ராமர் வெற்றி விழா மற்றும் பட்டாபிஷேக கொண்டாட்டங்கள் முடிந்த பிறகு அரச சபையில் ரிஷி முனிவர்கள் கூடியிருந்தனர். நாராயணா நாராயணா என்ற கோஷத்துடன் நாரதரும் வந்து சேர்ந்தார். அனைத்து மகான்களையும் வணங்கியவரின் பார்வை பவ்யமாக அங்கு நின்றிருந்த ஆஞ்சநேயரின் மீது விழுந்ததாம். குறும்பு சிரிப்புடன் நெருங்கியவர், அஞ்சனை மைந்தா, போர்க்களத்தில் தசரத ராமனுக்கு நீ ஆற்றிய பணி மிகவும் சிறப்பானது. இதோ இங்கே குழுமியிருக்கும் மகான்களிடம் ஆசி பெற்று கொண்டாயா இல்லையா என்று கேட்டு வேலையை காட்ட ஆரம்பித்தாராம். அதற்கு தான் காத்திருக்கிறேன், தாங்களும் வந்து சேர்ந்து விட்டீர் தேவரிஷி, இதோ போகிறேன் என நகரலானான் ஹனுமன் அவ்வாறே செய்தது முடித்தான். விஸ்வாமித்திரர் சிறிதும் சலனப்படவில்லை. ஆனால் அவர் தனிமையில் இருக்கையில் நாரதர் அவரிடம் ஹனுமனின் அடாத நடவடிக்கையை எடுத்து கூறி மகரிஷிக்கு கோபம் ஏற்பட வைத்து நன்றாக சிண்டு முடியும் வேலையையும் கனச்சித்தமாக செய்துவிட்டார். ராமனிடம் இதை சொன்ன ரிஷி ஆஞ்சநேயருக்கு தகுந்த படிப்பினை வழங்க உத்தரவிட்டாராம். தர்மம் நீதியை நிலைநாட்டுவதை குறிக்கோளாக கொண்ட ராமன் தன் குருவுக்கு நேர்ந்த மரியாதை குறைவுக்கு மரண தண்டனை ஏற்றதே என தீர்மானித்து ஹனுமனை அம்பெய்து கொள்ள ஆணையிட்டானாம். சற்றும் சிந்திக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளையாதான் நடந்து கொண்டு விட்டதை எண்ணி வருத்தமுற்றார் ஆஞ்சநேயர். ராமச்சந்திர பிரபுவின் பாதங்களை சரணடைவதே உகந்தது என்று கருதி ராமா 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 என தியானிக்கத் தொடங்கினார். அந்த தெய்வீக ஒளி எங்கும் வியாபித்து வில்லாளிகளின் கூரிய கணைகள் ஹனுமனுக்கு தீங்கொன்றும் இழைக்க முடியாமல் மழுங்கி விழுந்தன. முடிவில் தாசனுக்கு தானே தண்டனை வழங்க முன்வந்தார் ராமன். முன்னாளில் வாலியை கொன்று அவரது அம்புகள் இப்போது மாருதியின் முன் செயல் இழந்து போயின. ராமன் சற்று திகைத்துதான் போனார். ஒரு முடிவுக்கு வந்தார். குரு விஸ்வாமித்திரனின் அனுமதி பெற்று பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தாராம். ஹனுமன் உச்சரித்த ராமநாம மந்திர ஒளி அதிரவலைகளுக்கு முன் பயங்கர அழிவை உண்டாகும் அந்த அஸ்திரம் கட்டுண்டு நின்று அதில் அவிழ்ந்தும் போயிற்று. பிரம்மாஸ்திரத்தை வழுவிக்க வைக்கும் பிரம்மசீர்ஷ அஸ்திரம் அதையும் முடியறிக்கும் பிரம்மாண்ட அஸ்திரம் ஆகியவற்றிற்கும் இதே கதிதான் ஏற்படும் என்பது
நிதரிசனமாக புரிந்துவிட்டது. ராம் என்ற மந்திர ஒளி அதிர்வர்கள் அனுமனை அரண் போல் காத்து நின்றன என்பதே உண்மை. பக்தர்களே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தாசனா என்று நெகிழ்ந்துவிட்ட ராமன் ஹனுமனை ஆற தழுவிக்கொண்டு தன்னை வணங்கிய ஆஞ்சநேயருக்கு மனமும் வந்து ஆசி வழங்கினார் கௌசிக்கர். இதை பார்த்த நாரதர் சமாதானம் செய்யும் நோக்கில் ராஜரிஷியை அணுகி தன் செயலுக்கு வருத்தமும் தெரிவித்தார். ராமா என்ற சொல் புனிதமான ஓம் என்னும் மந்திரத்திற்கு சமமானது அல்லவா? ஒரு முறை சொன்னாலே கோட்டி நன்மை தரும் ஆற்றல் படைத்தது ராமன் நாமம். எளிதாக எல்லா நன்மைகளிலும் பெரும் வழி அதுவே ஆகும். ஆகவே பக்தர்களே, ஸ்ரீராம நவமியன்று கூட விரதம் இருந்து ஸ்ரீராமரை வழிபடுவோம் அல்லவா? ஸ்ரீராமர் அருளோடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருளையும் பெறுவோம் என்பது நம்பிக்கை. அப்படி நாமும் கூட அந்த ராம நாமத்தை ஜபித்து கொண்டே இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாமும் கருட வாகனத்திலே ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். ராம நாமத்தின் பெருமைகள் தெரியுமா? அதாவது சக்தி வாய்ந்த ஒலிகளுக்கு மந்திரம் என்று பெயர். அந்த ஒலிகளை நாம் ஓதி நமக்கு வேண்டியதை சாதித்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு முறை சொன்னால் போதாது, மீண்டும் 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 சரியான உச்சரிப்புடன் சொல்ல வேண்டும். சரியான உச்சரிப்புடன் சில ஒலிகளை நாம் தொடர்ந்து சொல்லி வருவதற்கான ஓதுதல் என்று பெயர். இதைத்தான் சொல்லுகிறார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறார் அல்லவா? சக்தியுள்ள நாயன்மார்களின் பாடல்களை இசைப்பவர்களும் ஓதுவார் மூர்த்திகள் என்றாராம். அப்படி மந்திர சாஸ்திரம் என்னும் தனியான சாஸ்திரம் உள்ளது. அதில் பலவிதமான மந்திரங்கள் உள்ளது. இந்த மந்திரங்களை இன்ன பலன்களை உத்தேசித்து இவ்வளவு நாட்களும் தினமும் இவ்வளவு முறைகள் இந்த திசையை நோக்கி உச்சரித்து வா, பலன் ஏற்படும் என்று கூறப்படுகிறார். அதுபோல சில கெட்ட தேவதைகளின் மந்திரங்களும் உண்டல்லவா? அப்படி நாமும் கூட இந்த நல் மந்திரத்தை, அதாவது ராம நாமத்தை ஜபித்து கொண்டே நாமும் கூட அந்த ராமா என்ற மந்திரத்தின் பெயரை தான் வசிஷ்டர் சூட்டினார். ரா என்பது மூலாதாரம், மா என்பது தலையின் உச்சியில் உள்ள 1000 இதழ் இடத்தை குறிக்குமாம். அதனால் ராமா என்ற மந்திரத்தை ஜபம் செய்து வந்தாலே மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி சக்தி கிளம்பி தலை உச்சிக்கு சென்றுவிடும். அப்படி ராம நாமத்தை சொல்லி வந்தால் ஆத்ம ஞானம் ஏற்படும். ராமர் கூட இலங்கையை அடைவதற்கு பாலம் கட்டி சென்றார். ஆனால் ஹனுமாரோ ராம நாம பலத்தினால் கடலையே தாண்டி விட்டார் அல்லவா? ஆனால் உடனே ராமா என்று சொன்னேனே, எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று கேட்கக்கூடாது. ஒரு விதையை போட்டால் அது முளைத்து செடியாகி மரமாகி பூத்து பிஞ்சு விட்டு காயாகி பழமாகின்ற வரையில் பொறுத்திருக்க வேண்டுமல்லவா? அதுபோல நாம் ஜபம் செய்யும் மந்திரத்தை பொறுமையுடன் அது சித்தியாகும் வரை ஜபம் செய்து கொண்டே வர வேண்டும். ராம மந்திரத்திற்கு தாரக மந்திரம் என்று பெயர். தாரகம் என்றால் என்ன? தாரகம் என்ற சொல்லுக்கு தாண்ட விடுவது என்று பொருள். எதில் இருந்து தாண்ட விடுவது? பிறப்பு இறப்பு என்ற சூழ்ச்சியில் இருந்து தாண்ட விடுவது என்று பொருள். அப்படி கம்ப நாட்டு ஆழ்வார், அருட்பிரகாச வள்ளலார் போன்றவர்களும் ராம நாமத்தின் பெருமையை பாடியுள்ளார். பெரிய கடுமையான தவம் செய்துதானே நாம் பிறப்பு இறப்பு என்ற சூழ்ச்சியில் இருந்து விடுபட முடியும். ராம நாமம் மட்டும் சொன்னால் அது எப்படி இருக்கும் என்று கேள்வி எழலாம். 1000 வருடங்களான ஆலமரத்தை கீழே சாய்ப்பது எவ்வளவு கடினமல்லவா? அதற்கு எவ்வளவு முயற்சியும் உபகரணங்களும் தேவைப்படும் என்று உங்களுக்கே தெரியும். ஆனால் எந்த மரத்தை மென்மையான கரையான்காலும் அரித்து கீழே தள்ளிவிடுகின்றனவே, அதுபோல்தான் மென்மையான எளிமையான ராம நாமும் நம்முடைய பவத்தை எல்லாம் அரிக்கக்கூடியது. பக்தர்களே, அப்படி நாமும் கூட அந்த ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமகா என்று ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ மாலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய கருட வாகனத்திலே கம்பீரமாக வீற்றிருக்கிறார் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி.
நிலம் துடித்தன நெடுவரை துடித்தன நீர்த்தர்தம் குலமாதார் பொலன் துடிக்கு அமை மருங்கும் போல் கண்களும் புருவவும் பொன் தோழும் வளம் துடித்தன மாதிரம் துடித்தன தடித்தின்றி நெடுவானம் கலந்து இடித்தன வெடித்தன பூரண மங்கள கலசங்கள். இது ராவணின் மாளிகையினுள் புகுதல் தீக்குறிகள் தோன்றுதல் கூடிய பாசுரம். பக்தர்களே, இதோ நாமும் கூட ஆஞ்சநேயர் போல பக்தி ஸ்ரத்தையுடன் அந்த ராம நாமத்தை ஜபித்து கொண்டு ராம பாதங்களை நாமும் கூட சரணடைந்து ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரனுடைய அருளை பெறுவோம். ஜய ஜய ராமா சமர விஜய ராமா ஜய ஜய ராமா சமர விஜய ராமா ಭಯಹರ ನಿಜ ಭಕ್ತ ಪಾರೀಣ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಸಮರ ವಿಜಯ ರಾಮ ಭಯಹರ ನಿಜ ಭಕ್ತ ಪಾರೀಣ
जय राम समर विजय राम भय हर निज भक्त पारीण राम जय जय राम समर विजय राम ஓம் நமோ வெங்கடேஷாய. பக்தர்களே, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராமா ஸ்ரீ கோதண்ட ராமா என இதோ சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கருட வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். இதோ மித்திலை மன்னனான ஜனகர் குழந்தை சீத்தையை பூமியில் புதைத்திருந்த பெட்டியிலிருந்து கண்டெடுத்து வளர்த்தார். இதனால் சீத்தை பூமாதேவியின் அவதாரமாகவே கருதப்படுகிறார் அல்லவா? சீத்தை வயதுக்கு வந்தவுடன் அவரை மனம் முடித்து கொடுக்க சுயம்வரம் நடத்திய ஜனகர் தனக்கு சிவனால் வழங்கப்பட்ட வில்லில் வெற்றியுடன் நான் ஏற்றுபவருக்கு சீத்தையை திருமணம் செய்து வைப்பதாக அறிவித்தார். இந்த சுயம்வரத்தில் ராமர் உட்பட பல ராஜகுமாரர்கள் கலந்து கொண்டு எவராலும் அசைக்க கூட முடியாத வில்லை ராமர் நான் ஏற்ற முற்படும் போது பெரும் ஓசையுடன் வில் முறிந்தே விட்டது. இதனால் சீத்தை ராமரின் மனைவியானார் அல்லவா? பக்தர்களே, அப்படி ராமர் காட்டுக்கு 14 வருடங்கள் வனவாசம் செய்த போது அவருடன் சீத்தையும் லக்ஷ்மணனும் சென்றார்கள். அப்போது இலங்கை அரசனான ராவணன் சீத்தையை அபகரித்து சென்று தன் தலைநகரில் இருந்த அசோகவனத்தில் தங்க வைத்தான். பின்னர் ராமர் வானரங்களின் துணையுடன் ராவணனை வென்று சீத்தையை மீட்டனார். வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பியவுடன் ராமர் மன்னனானார், சீத்தை அரசியானார். சில ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டு மக்கள் சிலர் மாற்றான் வீட்டில் இருந்த சீத்தையை ராமர் தன்னுடன் வைத்துக்கொள்வது சரியில்லை என்று பேசிக்கொள்வதை அறிந்த ராமர் சீத்தையை வால்மீகியின் ஆசிரமத்திற்கு அனுப்பி வைத்தார். அப்போது சீத்தை கர்ப்பவதியாகவும் இருந்தார். வால்மீகியின் ஆசிரமத்தில் சீத்தைக்கு லவன் மற்றும் குசன் என 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. 2 மகன்களையும் தானே வளர்த்த சீத்தை சில வருடங்கள் கழித்து அவர்களுடைய தந்தையான ராமரிடம் ஒப்படைத்து பிறகு பூமியை பிளந்து அதனுள்ளே ஐக்கியமானாள். அப்படி சீத்தை பற்றிய ஒரு செய்தி என்னவென்றால், சோழன் செருப்பாழி எறிந்த இளைஞ்சேற்றெண்ணி தன்னை பாடிய புலவர் ஊன்பொதி பசுங்குடையாருக்கு பல வகையான அணிகலன்களை பரிசாக வழங்கினாராம். புலவரின் சுற்றம் அந்த அணிகலன்களை முன்பின் பார்த்ததில்லை. எனவே அவர்கள் விரலில் அணிய வேண்டும் என்றவற்றை காதிலும், காதில் அணிய வேண்டும் என்றை விரலிலும், இடுப்பில் அணிய வேண்டும் என்பதை கழுத்திலும், கழுத்தில் அணிய வேண்டும் என்பதை இடுப்பிலும் அணிந்து கொண்டாராம். இது எப்படி இருந்தது என்றால், ராமனுடன் காட்டுக்கு வந்திருந்த சீதையை ராவண அரக்கன் கொண்டு சென்ற போது அவள் தன் அணிகலன்களை ஒவ்வொன்றாக கழற்றி எரிந்து கொண்டு சென்றதை கண்ட குரங்குகள் எங்கும் அணிந்து கொள்வது என தெரியாமல் அணிந்து கொண்டதை போல இருந்ததாம். அப்படிப்பட்ட அந்த சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை நாம் சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, வண்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிப்போம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக. அடுத்து சுகமுனிவர் பரீட்சித்துக்கு பகவானின் ராம அவதார வரலாற்றினை உரையினானாம். இஷ்வாக்கு குலத்தில் தோன்றிய தசரதனுக்கு பல மனைவியர்களும் 3 பட்ட மகரிஷிகளும் இருந்தார். சரி, ஆனால் புத்திர பேர் இல்லையே. எனவே தசரதன் காளைக்கோட்டு மாமுனிவரை கொண்டு புத்திர காமேஷ்டி செய்தார் அல்லவா? அந்த யாக அக்னியிலிருந்து தோன்றிய புருஷன் ஒரு பாயச கலசத்தை கொடுத்து தசரதன் அதிலிருந்து பாயசத்தை தன் மனைவியர் மூவருக்கும் கொடுக்க, கௌசலை ஸ்ரீராமனையும், கைகேயி பரதனையும், சுமித்ரை லக்ஷ்மணனையும், சத்ருக்னன் என்ற 2வரையும் பெற்றெடுத்தான். ராம லக்ஷ்மணர் வழியில் கண்ட தாடகை என்னும் அரக்கையை கொண்டு யாக சாலையில் இடையூறு செய்த சுபாகு மாரிசன் 2வர்களின் மீது பானம் தொடுக்க சுபாகு கொல்லப்பட்டான். மாரிசன் ஓடி ஒளிந்து கொண்டான். ராமன் லக்ஷ்மணர்களுடன் விஸ்வாமித்திரன் மிதிலைக்கு பயணமாக வழியில் சாபத்தால் கல்லாகி இருந்த அகிலைக்கு ராமன் சாப விமோச்சனம் அளித்து அவளை அவன் கணவராகிய கௌத முனிவரிடம் ஒப்படைத்து மிதிலைக்கு அடைந்தார் அல்லவா? அங்கு சிவதனுசை முறித்த ராமன் சீத்தையை மனம் புரிந்தான். பின்னர் 3 தம்பிமார்களுக்கும் திருமணம் நடைபெற அனைவரும் அயோத்தியத்திற்கு பயணமாக வழியில் பரசுராமரின் கர்வத்தை அடக்கி வெற்றி கொண்டார் ஸ்ரீராமர்.
நாடு திரும்பிய பின் தசரதர் ஸ்ரீராமனுக்கு முடிசூட்ட விழைவகையில் கைகேயி முன்பு கணவன் தன் கலித்த வரங்களில் ஒன்றில் மூலம் ராமன் வனவாசம் செய்யவும் 2வது வரத்தின் மூலம் பரதன் நாடலாவும் பெற்றாள். ராமன் வனவாசம் புறப்படுக்கையில் லக்ஷ்மணர் சீத்தை இருவரும் பின்தொடர காடடைந்து குகனின் தோழமையால் கங்கையை கடந்து பஞ்சவடியில் தங்கியிருந்த போது சூர்பனகையை லக்ஷ்மணன் அங்கபங்கம் செய்தான். அவளுக்கு உதவியாக வந்த கரதூஷணாதி யாரை போரில் வதம் செய்தார் ராமர். ஒரு நாள் தப்பி ஓடிய மாரிசன் பொன்மான் வடிவில் அங்கு வர அம்மானை வேண்டிய சீத்தைக்காக அதை பிடிக்க சென்றானே ராமன். அதை பிடிக்க முடியாமல் அதன் மீது பானம் எய்ய அது ராமா ராமா லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்று கத்தி உயிர் விட்டது. இதை கேட்ட லக்ஷ்மணை ராமரிடம் சீத்தையை அனுப்ப அந்நேரத்தில் ராவணன் மாயுத்துறவி வேடத்தில் வந்து அவனை இலங்கைக்கு தூக்கி சென்றானாம். ராம லக்ஷ்மணன் சீத்தையை காணாமல் அவளை தேடி வருகையில் ஹனுமார் சுக்ரீவர் ஆகியோரை கண்டு சுக்ரீவனுக்கு மகுடம் சூட்டி அவன் தோழமையில் சீத்தையை தேட வானர்களும் சரி 4 திசைகளிலும் அனுப்பப்பட்டார். ஹனுமாருடன் தென்திசை கிளம்பி போரில் ஹனுமான் மட்டும் கடலை தாண்டி இலங்கையை அடைந்து சீத்தையை கண்டு ராமர் கொடுத்த கணையாழியை தந்து அவள் தந்த சூடாமணியை பெற்று ராமரிடம் திரும்பி வந்த செய்தி அறிவிக்க ராவண போர் நடந்த இறுதியில் ராவணனை கொல்லப்பட்டான். பக்தர்களே, எப்பொழுதும் நாம் பகவானிடம் பக்தி ஸ்ரத்தையுடன் பூஜித்து தியானித்து வர வேண்டும். ஏனென்றால் பகவானுக்கு தெரியாதது என்பது ஒன்றுமில்லை அல்லவா? அப்படி நாம் பகவான் முன்பு நின்று அந்த ராம நாமத்தை பக்தியுடன் சொன்னாலே போதும், நிச்சயம் அவர் நமக்கு அருள் புரிவார். நாமும் கூட இந்த கருட சேவையிலே கருட வாகனத்திலே ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை சேவித்து கொண்டுள்ளோம். இதன் மூலம் இந்த கருட வாகனத்திலே பகவானை தரிசிப்பது என்பது நமது உடலில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள், நம் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் மற்றும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாகியங்களையும் தந்தருளும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை சேவிப்போம். கருட வாகனத்திலே கம்பீரமாக தன்னை அலங்கரித்து கொண்டு தனது நாச்சிமார் சீதாதேவி லக்ஷ்மண சமேதராய் நமக்கு ஒரு சேர காட்சியை தந்து கொண்டுள்ளார் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி. கருட வாகனத்திலே சேவிப்போம். இதோ பக்தர்கள் அனைவரும் கூட, கலைஞர்கள் அனைவரும் கூட அந்த பகவான் வாகனத்தின் முன்பே நின்று கொண்டு கரகாட்டம், கோலாட்டம், பரதநாட்டியம் போன்ற கைங்கரியங்களை செய்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட சேவிப்போம். கிருஷ்ண அவதாரத்தில் ராமன் ஒரு சமயம் நாரதர் துவாரகைக்கு சென்றாராம். நாராயணா நாராயணா என்ற உச்சரித்தபடி கிருஷ்ணன் மாளிகைக்குள் நுழைந்தாராம். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த கிருஷ்ணன் நாரதரை வரவேற்றினார். நாரதர் கிருஷ்ணரிடம் அவர் மனதில் உள்ள சிந்தனையை பற்றி கேட்க, கிருஷ்ணன் அண்ணன் பலராமன் சத்யபாமா இருவரையும் பற்றி மேலும் பலராமன் தன்னை யாராலும் வெல்ல முடியாதென்றும் சத்யபாமா தனக்கு மிஞ்சிய இளமை அழகு உடையவர் யாரும் இல்லை என்றும் கர்வம் கொண்டுள்ளாளாம். மேலும் கருடனுடைய கொட்டத்தையும் அடக்க வேண்டும் என்றாராம். அதற்காக உங்கள் ஒத்துழைப்பு தேவை என்றார் கிருஷ்ணன். பரந்தாமா, ஆணையிடுங்கள், நான் காத்திருக்கிறேன் என்றாராம் நாரதர். பகவான் சொல்கிறார், நான் முன்னம் ஹனுமானிடம் துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் அவனுக்கு ராமனாக காட்சி தருவதாக வாக்களித்துள்ளேன். அதை நிறைவேற்ற உன் உதவி தேவை என்று கூறி உடனே கருடனை அழைத்து வர சொன்னாராம். நாரதர் கருடனுடன் வர கருடனிடம் கிருஷ்ணன் வைனத்தேயா என்று வந்தாராம். இதோ சேவிப்போம் கற்பூர மங்கள நீராஜனத்தை. రాముడు లోకాభిరాముడు విడిగో వేమారు మొక్కుచు సేవించరో. రాముడు లోకాభిరాముడు విడిగో వేమారు మొక్కుచు సేవించరో. వేమారు మొక్కుచు సేవించరో.
చెలువంపు రూపమున జితకాముడు చెలువంపు రూపమున జితకాముడు మలసి బిరుదున సమర భీముడు చెలువంపు రూపమున జితకాముడు మలసి బిరుదున సమర భీముడు పోలుపై विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ